வெல்கம் டு மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் பல் மருத்துவர் போதி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து புதிய பல் செட், அதாவது கம்ப்ளீட் டென்ச்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஒரு கம்ப்ளீட் டென்ச்சர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பல் செட்டு வந்து நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பல் செட்டு முதல் 24 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 24 hours நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டென்ச்சருடைய ஃபீல் வந்து கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 24 hours நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது குத்துற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 24 hours யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 24 hours நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ப்ளைன் வாட்டர்லையும் இல்லை டென்ச்சர் சொல்யூஷன், உங்களோட பல் மருத்துவர் சஜஸ்ட் பண்ணுற டென்ச்சர் சொல்யூஷனில் நீங்கள் இந்த கம்ப்ளீட் டென்ச்சர் பல் செட் வந்து நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட பல் மருத்துவரோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயம், கிளென்லினஸ் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் டென்ச்சர் அந்த பல் செட்டை க்ளீன் பண்ணுற இடத்த வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அங்கே இங்கேன்னு பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் பிளேஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு பல் செட்டு வந்து மேலேருந்து கீழே விழும்போது ஒரு நார்மல் கம்ப்ளீட் டென்ச்சர் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் டென்ச்சரை ஒரு ப்ராப்பர் பிளேஸில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஒரு நார்மல் டூத் ப்ரஷ்ஷுமே யூஸ் பண்ணலாம், ஆனால் பேஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? உள்ள இன்னர் சர்ஃபேஸில் இருக்கட்டும் இல்லை நீங்கள் வெளியில் சர்ஃபேஸ்க்கு உங்களுடைய பல் மருத்துவர் எப்படி க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய பல் செட்டு நீங்கள் யூஸ் பண்ண உங்களுடைய போன்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரும். போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ சேஞ்சஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய டென்ச்சர் செட்டோடு நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பல் மருத்துவர் உங்களை வந்து ஒரு 6 months ஒன்ஸ் அல்லது 1 year ஒன்ஸ் வந்து ரெவ்யூக்காக கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரெவ்யூ வந்து மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரீலைனிங் இல்லை ரீபேஸிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒர்க் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதை உங்களுடைய பல் மருத்துவர் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஸோ தட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக டென்ச்சரை வியர் பண்ணி உங்களால் சாப்பிடவும் முடியும், அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்களால் பேசவும் வந்து முடியும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் டென்ச்சர் மெயின்டெனன்ஸ் இது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த டென்ச்சர் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது கம்ப்ளீட் டென்ச்சர் யூஸ் பண்ணி பேச பழகும்போது உங்களுக்கு அது வந்து ரெகுலர் டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு அது பழகி நார்மலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓரல் ஹெல்த் ரிலேட்டடான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.